மிதுன ராசிக்காரர்களுக்கு பஞ்சவடி அனுமன். ஞாயிற்றுக்கிழமையில் அனுமனையும் மகா சுதர்ச சக்கரத்தையும் வர்த்து, அதாவது எப்பவுமே வழிபாடு செய்வது நன்மை தரும். சுதர்சன எந்திரங்கள், சுதர்சன மந்திரங்கள் எல்லாம் கேட்கணும். மாசத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சவடி அனுமன். திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி போற வழியில் இருக்கக்கூடிய பஞ்சவடி அனுமன். 9ல் இருந்த சனி 10க்கு வர. வார்த்தைகளில் ரொம்ப கவனமா இருக்கணும். பாகிஸ்தானத்தில் வர குரு மாறுவார். காது மூக்கு தொண்டை சைனஸ் ஒத்த தழுவை அசிடிட்டி ரிஃப்ளெக்ஸ் எல்லாம் பார்த்து. ஆனா என்னென்ன நடக்கும்? பழைய கடன்கள் பைசலாகும். பழைய கடன்கள் பைசலாகும். கடனால் மன வருத்தங்கள் தீரும். விற்க முடியாத நிலம்லாம் வீடு எல்லாம் விற்று எல்லாத்தையும் செட்டில் ஆகிட்டு புது வாழ்க்கையை ஆரம்பிப்பீங்க. மரண பயம் நீங்கும். ரொம்ப நாளாக மரண பயம் கொடுத்துட்டு இருக்கும் மிதுனத்துக்கு. என்ன செய்யறது, அது செய்யறது, இதை செய்யறதுன்னு தெரியாம படுத்துட்டு இருக்கு. அந்த மரண பயம் நீங்கக்கூடிய அமைப்பு மிதுனத்துக்கு நிச்சயமா ஏற்படும். ஒருத்தருக்கு 2 நாள் 3 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து சர்ஜரி முடிச்சுட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வருவாங்க. இல்லை டே கேர் போவாங்க. சிலர் இந்த 10 நாள் 15 நாள் ரீஜுனேஷன் இருக்குல்ல, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் போவாங்கல்ல, ஆயுர்வேதிக் சென்டர், அங்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. அற்புதமாக ஏற்படும். தொழிலில் செம்ம மாற்றம் கிடைக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட அப்கிரேடு தான். ப்ரமோஷன் கிடைப்பது, இன்க்ரிமெண்ட் கிடைப்பது, கௌரவம் கிடைக்கிறது எல்லாம் ஏற்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாம் ஜூலை மாதத்துக்குள்ளே கிடச்சிடும். ஆச்சரியமாக இருக்கும். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியாவில் இருக்கவங்க, அரசு கௌரவு, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், நம்ம தமிழ்நாடு அரசுடைய கலைமாமணி விருதுகள், படைப்பாளிகளுக்கெல்லாம் நல்ல பேர் புகழ்லாம் கிடைக்கும். அதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கும். தேன் தடவை வார்த்தை தான். அதுக்காக போயிட்டு காலையில் இருந்தோன்னே தேனை தடவிட்டு பேசுறது இல்லை. இதமாக பேசக்கூடிய, சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு மிதுனத்துக்கு ஏற்படும். தேக ஆரோக்கியம் எப்பவுமே கவனமாக இருக்கணும் மிதுனம். அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன வந்தாலும் மிதுனத்துக்கு இந்த ஆர்ட்டில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசியில் மிதுனம் உண்டு. அது என்ன திட்டினாலும் பரவாயில்ல. 24 வயசை கடந்துட்ட மிதுன ராசிக்காரர்கள் மாஸ்டர் செக்கப் ஆர்ட்டுக்கு பண்ணணும். கார்டியாக் எக்ஸசைஸ்ன்னு எல்லா இடத்துலையும் இருக்கும். பண்ணுங்க. உங்களுக்காக தானே. நீங்கள் கோடி கோடி சம்பாதிச்சா அனுபவிக்கணும்ல. ஷெல்விகா ஷேர் சொல்ல போகிறீங்கள, சொல்லுங்கள். தர்ஷனம் டிஜிட்டலுக்கு அனுப்ப போகிறீங்க, நீங்களே வச்சுக்க. ஸோ ஹாப்பியாக இருங்க. அற்புதமான அமைப்பு மிதுனத்து. 10ல் சனி வந்தால் இது வரும் இது வரும்லாம் பயப்படாது. சனி இருந்தாலும் மிதுனத்துக்கு 10ஆம் அதிபதியான குரு வந்து ஜூன் மாதத்திலிருந்து தொழில் அமைப்பை பார்க்குறதும் பெரிய அற்புதத்தை ஏற்படுத்தி தர்றதும் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதும் மரண பயங்கள் நீங்குவதும் புது வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு மிதுனத்துக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம்.